கையில் கொண்டு போக முடியாது கொண்டு போயிருக்கோம் இந்த கையே கொண்டு போயிருக்கோம் எனது பேர் ஈனா ராசரத்னம் புவனேஸ்வரன். நான் கிளிநொச்சியிலும் மகளோட உதவியாக நிற்கிறேன். மருமன் நல்ல அவைகள் நல்ல உதவி. இந்த கட்டத்தில் எங்களுக்கு இந்த கிளிநொச்சி யூனிவர்சிட்டியால் ஒரு பெரிய உதவி ஒன்று கிடைச்சிருக்குது. நாங்கள் ஒரு சிறந்த முறையிலும் நல்ல முறையிலும் எல்லாரும் அதை பங்கு பற்றி இதை அனுபவிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மற்றது இதை கூட்டிக் கொண்டு போன செல்வமார், இளங்கோ, சேரல், மற்ற அனைத்து ஸ்டாஃப் ஊழியர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இப்படியான இன்னும் வளர்ச்சி காண வேண்டும் என்று எனது நல்வாழ்த்துக்களை
கூறிக்கொள்ளுகிறேன். ஐயா துரை ராஜசிங்கம். நாங்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு கால் செயற்கை அவயங்களை பொருத்துறதுக்காக மிக சந்தோஷமாக சென்று நல்ல முறையிலே எங்களுக்கு செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த செயற்கை அவயங்களை பொருத்துவதற்கு உறுதுணையாக இருந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீட நிர்வாகியான டாக்டர் செல்வகுமார் சார் அவர்களும் மற்ற இளங்கோவனர் மற்ற அவர்களோடு சேர்ந்த ஏனையவர்களும் சிறந்த முறையில் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து சென்று சகலருக்கும் சகல வசதிகளையும் அங்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த முறையிலே நாங்கள் அந்த சேவையை பெறுவதற்கு அவர்கள் எங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள். அந்த அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மேலும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று அறிவியல் நகரிலே இந்த சேவையை தொடர்வதற்கு டாக்டர் செல்வகுமார் சார் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். அது சிறந்த முறையிலே நடக்க வேண்டும். வடகிழக்கில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறந்த முறையிலே இந்த சேவையை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து நான் இந்த சேவையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ 5ஆம் தேதி இந்தியாவுக்கு போனாங்க. ஹைதராபாத் போய் கால் போட்டுட்டு வந்த நாங்கள். இன்றைக்கு 9ஆம் தேதி. அதுக்கு என்ன பேர் சார் எங்களை கூட்டி கொண்டு போயிட்டு வந்தவர். நல்லபடியாக சாப்பாடுகள், தங்குமிடம் வசதிகள் அதெல்லாம் நல்லபடியாக ஒழுங்கு பண்ணினது. 50 பேர் போகணுமென்று தான் டாக்கெட் இருந்தது. பாஸ்போர்ட் இல்லாத காரணத்தால் 50 பேர் போயெல்லாம் போயிட்டு 20 பேர் போய் வந்தாங்க. கால், கை மற்ற கிளச்சஸ் அந்த உபகரணங்கள் கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வன்னி போரில் பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் இருக்கணும். அவைக்கும் இந்த சேவை நீளோடி வரணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அது நிறைவேறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற இதில் அறிவியல் கேம்பஸ் அவைக்கும் நன்றி சொல்லுவேன். அவையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கணும். எங்களோட இந்த காலுகள் கையல்கள் பொருத்தினது தூக்கினதுலேருந்து எங்களை வீச்சாரில் தள்ளினதுலேருந்து அவையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். அவைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு பண்ணின இடத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களுக்கு பொறுப்பாக வந்த சாருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களோட டாக்டருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் அந்த சொல்லியே கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடந்த 4 நாட்கள் நான் அவர்களோட நிறைய நேரம் செலவழித்தேன். நான் அவருடைய தன்மானம், மன உறுதி, விடாமுயற்சி எங்களுக்கே ஒரு படிப்பினையாக இருந்தது. படித்தவர் சபையில் வந்து ப்ரொஃபஸர்ஸ், இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்றவை எல்லாம் கூட இவைகளை கண்டுட்டு தலை வணங்கினவர். அந்தளவு ஒரு பெருமையாக இருந்தது. ஒரு தமிழன், இலங்கை தமிழர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சரியான பெருமையாக இருந்தது. ஸ்பார்க் மிண்டா என்ற ஸ்தாபனம் உலகத்திலேயே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒரு தலை சிறந்த ஒரு ஸ்தாபனம். அவர்கள் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுப்புகள் அமைப்பதில் வழிகொண்டு செய்வார்கள். அப்போ நாங்கள் கூட்டி கொண்டு போய்க்கல எங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாடு வந்து நாங்கள் உங்களோட சில ஒரு பாதியை தாரமண்டு. நேற்று நான் போய் கேட்க பேச்சு தான் வாங்கினாவே, இது எங்களோட ஆக்கள், எங்களோட இனம், நாங்கள் காசு வாங்க மாட்டோம்னா வேண்ட நடவடிக்கைகள் கூட எல்லாம் ஹிந்தியிலும் தமிழிலும் நடந்தது. அங்கே தமிழாக்கள் இருந்தவை. அப்போ அதெல்லாம் பார்க்க சரியான பெருமையாக இருந்தது. எத்தனையோ நல்ல மனிதர்கள் நாங்கள் சந்திக்கிறாங்க, எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தது. இருந்தாலும் வெக்கத்தோடையும் சுமையான மனதோடையும் நான் எழுதி வச்சு கவனமாக ஒன்று வாசிக்க போகிறேன். எங்களுக்கு ஒரு பெரிய தலையடி உண்டு. அது வந்து இந்த மண்ணிலிருந்து தான் வந்தது. இந்த மண்ணில் வளர்ந்தவையல் அதிகாரத்தை வச்சுக்கொண்டு, சின்ன சின்ன அதிகாரத்தை வச்சுக்கொண்டு பெரிய உபத்திரமையா இன்னும் அதை முடியலை. இதை ஒழிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அதில் முக்கியமான அதிகாரிக்கும் அவருடைய தலைவருக்கும் ஒரு மரியாதையான தெளிவான எச்சரிக்கை நாளை வழங்கப்படும். அது கான்ஃபிடென்ஷியலாக நாங்கள் அனுப்ப போகிறோம். அதேமாதிரி அது இனி இதை பற்றி நாங்கள் உங்களோட கதைக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வரவேணும். தாங்களாகவே உணர்ந்து எங்களுக்கு யாரையும் புண்படுத்துறது எங்களோட மனம் இல்லை.
ஆனால் எங்களோட மக்களை புண்படுத்திச்சுனோம்டா ஒரு கணம் கூட நாங்கள் தயங்க மாட்டோம் நிறைய வேலையிலேருந்து தூக்குறது. எந்த கொம்பனாலையும் எங்களோட மக்களுடைய முன்னேற்றத்தை அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. நான் யாருக்கு சொல்கிறேன்னு விளங்கும். தயவு செய்து நீங்கள் மரியாதையாக விலகி நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க விடுங்கோ. ஒரு கொம்பனாலும் எங்களோட மக்கள் இதை தடுக்க முடியாது. நாங்கள் இனி ஆரம்பிக்க போகிற மாற்றுச் செயல் கருவிகளை தயாரிக்கிற எல்லாம் அது வளர்ந்துடுவோம். இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு பூரண உதவி அளிக்குது, இந்திய அரசாங்கம் பூரண உதவி அளிக்குது. எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் $1 trillion பாவம் ஒரு வருஷத்துக்கு 6 பில்லியன் சென்ட்ரல் பேங்குகளால் வருது. அந்தளவு சக்தியும் ஒரு நல்ல காரியத்துக்காக பார்த்துட்டு இருக்கணும். கணக்க சின்ன சின்ன அளவில் நடக்குது. இது தொடர்ந்து நடந்து இது ஒரு பெரிய அளவில் வளர்க்கணும் என்று இருந்தேன். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு என்னென்னால் எங்களோட போர் பேனையால் தான் நடக்க போகுது, ஒரு ஒன்றும் தேவையில்லை. பூ பறிக்க கூடறியதுக்கென்று வைரமுத்து சொல்லியிருக்கார். அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் பேனையால் பூ பறிப்போம், இந்த எலக்ட்ரானிக் மீடியாவால் பூ பறிப்போம். வெற்றி கிடைக்கிற நிச்சயம். பத்திரிகையாளருக்கு நன்றி. நீங்கள் உண்மையாக போன முறை வெளியிட்டது நல்ல அளவில் வந்திருக்கு. இன்றைக்கு முதற்படி எடுத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் எடுத்து வளர்றதுக்கு உங்களோட ஆதரவு. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலைன்னா தானாகவே உணர்ந்து விளையிட்டினோம்னா நாங்கள் அதை அசிங்கப்படுத்த தேவையில்லை. என்ன அப்போ அதான் என்னுடைய இது அவைகளுக்கு தெரியும். அப்போ தயவு செய்து எங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எங்களோட மக்களை சரியான துன்பம் கொடுத்துட்டீங்க. கடந்த 4 நாளில் நீங்கள் செய்தது உங்களுக்கே தெரியும். Please don't do it again because that will be the last time you have the authority to do that. அதை நாங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம்.